லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏதோ ஒரு மூலையில இருந்து படிக்க வைக்கணுங்கிற ஆசையில பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஆனா அவங்க வசதியான பிள்ளைகளோட போட்டி போட முடியாம தோத்து போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி கிடக்கு, தொழில் கிடக்கு. அதுக்கு இது வழி கிடையாது. தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் காரைக்குடியில கம்மியா இருந்தாலும் படிப்பு விஷயத்துல நம்ம ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இங்க நேர்ந்த யாரும் படிப்பை ஒரு வியாபாரமா நினைக்கல, ஒரு சேவையா நினைச்சுதான் பண்ணாங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயத்த நான் வழி நடத்தணும்னு நான் இங்க வந்திருக்கேன். பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நல்ல அறிவு வேணும். படிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவளுக்கு பாடத்தை பத்தின அறிவெல்லாம் தேவையில்லை. நல்ல மனசு இருந்தாலே போதும். அந்த நல்ல மனசு எங்க கதிரேச மாமா கிட்ட இருந்துச்சு. அந்த மனுஷனை அநியாயமா பலிய போட்டு கொன்னுட்டாக. அவங்க வேணா செத்து போயிருக்கலாம், ஆனா அவங்க கண்ட கனவு இன்னும் உசுரோட தான் இருக்கு. இப்போ அவங்களோட மருமக ஏன் ரூபத்துல அது இருக்கு. உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, படிப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதானே? படிப்பறிவே இல்லாத இவ பசங்க சம்பந்தப்பட்ட படிப்பை எப்படி யோசிப்பா? அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் தானே? வேற நாட்டுல இருக்கிற இல்ல வேற மாநிலத்துல இருக்கிறவங்க கூட இந்த கேள்வியை யோசிக்கலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கவே கூடாது. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அடிப்படை வசதி இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, கரண்ட் வசதியே இல்லாத ஊர்ல எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குன்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான். அதுவும் பெருசா அவங்க பள்ளிக்கூடம் பக்கம் எல்லாம் போகாதவங்க தான். அம்புட்டு பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவை கொடுத்தவரு. அவர் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. படிச்சு படிக்காத எல்லாருக்குமே அவங்க யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கல்வினாலே நமக்கு ஞாபகம் வர முத பேரு அவங்க பேர் தான். இருந்தாலும் அவங்களோட பேரை இந்த சபையில சொல்றத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவங்கதான் கரும வீரர் காமராஜர் ஐயா. பசியோட இருந்தா படிப்பு மண்டையில ஏறாதுன்னு சாப்பாடு போட்டு பசங்களை படிக்க வச்சாங்க. படிப்பு மட்டும்தான் சமுதாயத்துல நம்மள அடையாளப்படுத்தும்னு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்களை கொண்டு வந்தவர் நம்ம ஐயா மட்டும்தான். அப்பேற்பட்ட தலைவர் வாழ்ந்த ஊர்ல படிக்காதவங்க எப்படி இதை நடத்த முடியும்னு கேள்வி கேட்கறதே தப்பு. தன்னோட வாழ்க்கையை இதுக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்களோ அதே வழிய நானும் பின்பற்றுவேன். அவங்க எதுக்காக படிப்புக்காக இம்புட்டு பண்ணாக? ஏன் அவளுக்கு படிப்பு மேல இம்புட்டு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு? நீங்க யோசிச்சு பார்த்தா நான் ஏன் இங்க நிக்கிறேங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லா பிள்ளைகளுக்கும் படிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு நீங்களும் துணையா இருக்கணும். காசு என்னைக்குமே கல்விக்கு ஒரு
தடையா இருக்கவே கூடாது. எந்த மாதிரி கல்வி திட்டத்தை மாத்தலான்னு நானும் சில யோசனைகளை வச்சிருக்கேன். அத நான் சொல்றேன். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். கல்வி, படிப்பு இதோட வரையறையே மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி ஸ்கூல் புத்தகத்தை படிச்சோமா, மார்க் வாங்கணுமா, நல்ல கோர்ஸ் சேர்ந்தோமான்னு இன்னைக்கு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு படிச்சவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுல ரொம்ப திறமையானவங்க எண்ணிக்கையும் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா போட்டியும் அதிகமாகும். அதனால இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் பசங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கூடுதலா படிச்சு கூடுதலா போட்டி போட வேண்டியது இருக்கு. அதனாலேயே நம்ம பிள்ளைய எல்லாரும் மனசளவுல ரொம்ப சோர்வாவும் மன அழுத்தத்தோடவும் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தை நடத்துற நாம தான் இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன தலைமுறையில ஒரு மாணவர் எதிர்கொண்ட பிரச்சனையும் இந்த தலைமுறையில ஒரு மாணவர் எதிர்கொள்ற பிரச்சனையும் வேற வேற. முன்னாடி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர போக்குவரத்து தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்போ அநேகமா அதெல்லாம் இல்ல. பஸ், மினி பஸ், பைக்கு, சைக்கிள்னு ஏதோ ஒரு வகையில நாம வந்து சேர்ந்துடலாம். மத்தபடி படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பசங்க உலக அளவுல போட்டி போட வேண்டியது இருக்கு. அந்த வகையில நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நவீன கம்ப்யூட்டர் லேப் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பசங்க எல்லாருமே செல்போனுக்கு அடிமையா இருக்காங்க. அவங்க மனசு 5 நிமிஷத்துக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கவே மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயம் பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதனால பசங்களோட இந்த கவன சிதறலை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். வீடியோ கேம்ஸ்ல இருந்து ஓடி ஓடி விளையாடுறத ஊக்கப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் பிடி பீரியட் கட்டாயமா இருக்கணும். அதுக்கும் மார்க் கொடுக்கணும். அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு சைக்காலஜி படிச்சவங்கள வேலைக்கு எடுக்கணும். ஏன்னா பசங்களோட மன அழுத்தத்தை சரி பண்ண அப்படி ஒருத்தர் கட்டாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த நேரமும் கிளாஸ் ரூம்லயே உட்கார வச்சு பாடம் நடத்தணுங்கிற அவசியமே இல்ல. தினம் ஒரு கிளாஸ் கிரவுண்ட்ல நடத்தலாம், வயல்வெளியில நடத்தலாம். இடத்த மாத்தும் போது மனசுக்கு ஒரு புதுசான ஒரு உற்சாகம் கிடைக்கும். இதையும் நம்ம ஸ்கூல்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் சரியா நடக்கணும்னா அதுக்கு ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான திறமையோட இருக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனிப்பட்ட திறமை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை நாம ஊக்குவிக்கணும். முக்கியமா கிளாஸ் ரூம்ல மாணவர்களை ஒருத்தர் ஒப்பிட்டு பேசாம இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாகும். ஆசிரியர் நண்பன் மாதிரி பழகணும்னு சொல்லுவாங்க. நான் இதுல கொஞ்சம் மாறுபடுறேன். ஆசிரியர் என்பவர் கொஞ்சம் கண்டிப்பாவும் இருக்கணும். கல்விக்காக உதவுற நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாம நேர்ல போய் சந்திச்சு நலத்திட்ட உதவிகளை வாங்கி அத பள்ளியோட வங்கி கணக்குல போட்டு முடக்கி வைக்காம வசதி இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யற மாதிரி நாம அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். நாம நிறைய பேர் பண்ற உதவிகள் சரியான இடத்துக்கு போய் சேராததுனாலதான் இன்னைக்கு உதவுறவங்களோட எண்ணிக்கையும் கம்மி ஆயிடுச்சு. அந்த அச்சத்தை முதல்ல போக்கணும். கல்விக்காக உதவுறவங்களை
ஊக்கப்படுத்துற மாதிரி நம்ம பள்ளிய கொண்டு வரணும். ஆசிரியர்கள் நாமளும் நம்ம வருமானத்துல ஒரு பங்கு ஒதுக்கி ஒரு மாணவனை தத்தெடுத்து படிக்க வைக்கணும். நீங்க ஒதுக்குற பணம் உங்களுக்கு ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா அந்த சின்ன தொகை கூட சில பேரோட படிப்புக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. அதுக்கு முன்னுதாரணமா நானே என் சம்பள பணத்துல 10 பசங்களுக்கான நிதி உதவிய பண்ணுவேன்னு உறுதி கொடுக்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கை கல்விங்கிற ஒரு பாடத்திட்டம் வெறும் ஒரு பாடத்திட்டமாவே இருக்கு. அதை நாம செயல்முறைப்படுத்தணும். படிப்பை தாண்டி இந்த சமுதாயத்துல நமக்கு தேவையான விஷயங்களையும் கத்துக் கொடுக்கணும். உதாரணமா படிச்ச பசங்களுக்கே தடவை வங்கியோ அரசு அலுவலகத்துக்கு போனாலோ முறையா என்ன பண்ணணும்னு தெரியாம தடுமாறுறாங்க. அதையெல்லாம் ஒரு வார இறுதியில வாழ்க்கை கல்வியா சொல்லிக் கொடுக்கணும். அதுல முக்கியமா விவசாயத்தோட பயனையும் அதை எப்படி வளர்க்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் நமக்கு தாய்மொழிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பிற மொழிகளும் சரளமா நமக்கு தெரியணும். நம்ம நாட்டுல பல சாதனைகளையும் கல்வியையும் வளர்க்க கல்வி அறிவு மட்டும் பத்தாது. கல்விய நேசிக்கணும். கல்விய சொல்லித்தரதால நமக்கு என்ன பலன்னு யோசிக்காம இந்த சமுதாயத்துக்கு என்ன பயன்னு யோசிக்கணும். அப்போதான் கல்வியும் வளரும், நம்ம நாடும் வளரும். நன்றி, வணக்கம். படிக்காத பொண்ணு என்ன பேச போகுதுன்னு பார்த்தா பேசி பட்டை. இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஓட்டு போடுறத தொடங்கிடலாம். ஆரம்பிங்க. சரிங்கய்யா. மாமா, இன்னைக்கு மேடையில நான் இம்புட்டு பேசினேன்னா வாயில இருந்து வந்த அந்த சத்தம் மட்டும்தான் என்னோடது. வார்த்தை எல்லாமே உங்களோடதுதான். அது எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். நான் பேசி முடிச்சதும் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டினதை பார்த்ததும் நானா இப்படி பேசினேன்னு எனக்கு ஆச்சரியம்லாம் இல்ல. ஏன்னா என்ன பேச வச்சது நீங்க. பள்ளிக்கூடத்தை பத்தி எல்லாம் எனக்கு இம்புட்டு விவரமா எல்லாம் பேச தெரியாது மாமா. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கூல எப்படியெல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் மாமா. மருமகளே, மாமா, நான் மனசுல நினைச்ச ஒரு விஷயத்துக்காக என் மருமக நீ இம்புட்டு கஷ்டப்படுற. ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் பெத்த மகனே எனக்காக வாத்தியாராக ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில நீ வந்துதான் அவனை வாத்தியாராக்குன. நான் சீக்கிரமாவே போயிட்டேம்மா. நான் உயிரோடு இல்லையன்னு கூட கவலைப்பட்டதில்லம்மா. ஆனா இந்த பள்ளிக்கூடத்தை இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டோங்கிற வருத்தம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. இப்ப இந்த வருத்தமும் இனி ஓ மூலமா போகுது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம்,
உன்ன மாதிரி ஒரு மருமகளை பக்கத்துல இருந்து ஆசையா மருமகளேன்னு கூப்பிட முடியலங்கிற வருத்தம் தாமா எனக்கு. மாமா, இப்ப மட்டும் என்ன நீங்க தூரமாவா இருக்கிய? என்னைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே தான் இருப்பிய, எனக்கு துணையா தான் இருப்பிய. நம்ம நல்லபடியா இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிப்போம்னு நம்புவோம். அப்புறம் இந்த ஸ்கூல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்பர் 1 நான் ஆக்குறேன் மாமா. ஐயா எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம இப்ப ஓட்டு போடுறத ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க. ஐயா வாங்க, வந்து ஆரம்பிச்சு வைங்க. பேனா கொடுங்க. இந்தாங்க. ஓட்டு நம்ம தான். பழனி, ஓட்டு உனக்கு தான் போட்டிருக்கேன். நிச்சயம் நீ தான் ஜெயிப்ப. நன்றிண்ணா. பேர்ல 34 பேர் ஓட்டு போட்டாச்சு. இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டு போடணும். அவரும் இப்ப வரைக்கும் வரல. வர்றதாவும் எந்த தகவலும் சொல்லல. நமக்கு 34 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிற ஒரு ஓட்டு எதுவும் பண்ணிட போறதில்ல. அதனால நம்ம காலம் தாழ்த்திட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம ஏன் காலம் கடத்திக்கிட்டு இருக்கணும்? இப்பவே பெட்டியை பிரிச்சு ஓட்டை எண்ணி யாரு ஜெயிச்சாங்கிறத அறிவிச்சிடலாமா? அதான் 34 பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அப்புறம் என்ன எண்ணிட வேண்டியதானே? சரிங்கய்யா, அப்படியே பண்ணிடலாம். யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் கரஸ்பாண்டன்ட். சரிதானே? அப்புறம் என்ன எண்ணிருங்க. ஆட்டுங்க தம்பி, அதை கொஞ்சம் எடுப்பா.
நாங்க ஒவ்வொரு ஓட்டு யாரா இருக்குன்னு சொல்லுவோம். சொல்ல சொல்ல எழுதிடு. சரிங்க. பழனி